வாழ்க வளமுடன். பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் சமுதாயம் சார்ந்த என் சிறுகதைகளை வெளியிடுகின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கும், என் அமுத சேனலுக்கு நாளும் விளம்பரம் செய்கின்ற செல்வி தேஜா அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு மேலாக அமுதச்சுடருக்கு பெரிய வரவேற்பை கொடுத்து ஆதரவு தருகின்ற ரசிக பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய கதை தலைப்பானது வஞ்சகரை கண்டுபிடி காண்போம். உலகில் பலரை காண்கின்ற பொழுது எது உண்மை முகம் பொய் முகம் என்று நாம் கணக்கிடவே முடியாது. அப்படிப்பட்ட சிந்தனைக்குரிய கதை தலைப்புத்தான் இன்று நாம் காண இருக்கின்ற வஞ்சகரை கண்டுபிடி என்பதாகும். கதைக்குள் செல்வோம். அட, நம்ம ரிஷிகேஷ் போல இருக்குதே. ஆமாம், அவனேதான். டேய் ரிஷிகேஷ், நில்லுடா. நான் கூப்பிடுவது கூட தெரியாமல் உன் காதில் விழவில்லையா என்ன? அட, நீயா பால்ராஜ்? உன்னை நான் காலை பொழுதில் இங்கு இந்த வள்ளுவர் கோட்டத்தில் சந்திப்பேன் என்று எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனை வருடங்களாயின. கல்லூரியில் நான் 3ஆம் ஆண்டு பயின்றபோது நீயோ 1ஆம் ஆண்டு சமூகவியல் படித்தாய். பல வருடங்களுக்கு பிறகு ஆச்சரியமாக இருக்கிறதப்பா. எப்படி மாறிப்போயிருக்கின்றாய். எப்படி நீ என்னை அடையாளம் கண்டு கொண்டாய்? பால்ராஜ், அது என்ன பிரமாதமா? நடைப்பயிற்சியில்தான் உன்னுடைய மென்மையான அசைவு நடையும் உரையாடலற்ற மௌன கீதமும் நான் முன்பே அறிந்த ஒன்றுதானே. அதை வைத்துத்தான் உன்னை அடையாளம் கண்டு கொண்டேன். சரியான ஆளப்பா பால்ராஜினி. சரி, எப்படி இருக்கின்றாயப்பா? முன்பு போல சில மனிதர்கள் இல்லை ரிஷிகேஷ். எதனால் அப்படி சொல்கின்றாய்? விளக்கமாக சொல் பால்ராஜ். நான் பல ஊர்களில் பணிபுரிந்து தற்போதுதான் இந்த ஊருக்கே பணியேற்று வந்துள்ளேன். சில மாதங்கள் ஆயிற்று. ஆனால் இவ்விடத்தில் பணிபுரியும் சில நட்பாளர்களின் போக்கு விசித்திரமாக உள்ளதப்பா ரிஷிகேஷ். நான் உன்னைப்போல் பேசாமடந்தை கிடையாது என்பதை நீயும் அறிவாய். நான் எல்லார் நட்பையும் இயல்பாக வேண்டுபவன். அப்படித்தான் மனம் விட்டு பழகுவேன். யாரையும் எதிரியாக நினைத்து பழக மாட்டேன். அதுவும் உனக்கு தெரியும். எனக்கு இப்பொழுது ஒரு நண்பர் என்று நான் கருதிய அந்த தனிநபரால் ஒரு எதிர்பாராத ஏமாற்றத்தை அடைந்து விட்டேன் நண்பா. அதுவே எனது அதிர்ச்சிக்கு காரணம் ரிஷிகேஷ். ஓ, அப்படியா? அனுபவம் பெற்று விட்டாய் போல் இருக்கிறது. நக்கலாக சிரிக்காதே ரிஷிகேஷ். நான் உண்மையைத்தான் சொல்கின்றேன். அந்த விசித்திரமான மனிதரை பற்றி நீ அறிந்தால் பிறகு எனக்கு நியாயம் சொல்வாய். சரி பால்ராஜ், அந்த விசித்திரமான நபர் எல்லாரிடமும் உன்னை தவிர மற்றவர்களிடம் நன்கு பழகுவாரா, பேசுவாரா? சொல்லப்பா பால்ராஜ். ஆமாம் ரிஷிகேஷ். பலவித விளக்கங்கள் அவர் மட்டும் கேட்பார், சொல்வார். நாட்டு நடப்பு பேசுவார். ஆனால் அப்பொழுது அவரிடம் மற்றவர் உரையாடுவதை இதுநாள் வரையில் நான் பார்த்ததே இல்லை. அருகில் உட்கார்ந்து கொண்டு தலையாட்டி பொம்மை போல் மேலும் கீழும் அவர் கேட்பதை பேசுவதை செவிமடுக்கிறார்களா அல்லது உறங்குகிறார்களா என்று எனக்கு தெரியாது. தலையாட்டி கொண்டு இருப்பர். அவர் பேச்சுக்கு ஊமும் கொட்டுவார்களை ஒழிய எதிர்த்து உரையாடவே மாட்டார்கள். அப்படி வசப்படுத்தக்கூடியவரா அந்த நபர் என்று நானும் முதலில் வியந்தேன். எனக்கோ வியப்பாக இருந்தது. அதனால் அப்படிப்பட்டவர் மனதையும் நான் அறிந்திட, அவரிடம் உண்மையாய் பழகிட நானே அவரிடம் முதலில் சென்று பேச்சு கொடுத்தேன். ஆனால் அவர் நான் சொல்வதை மட்டும் காதில் போட்டுக்கொள்ளாமல் அவர் சொல்வதில் மட்டும் கேட்பதில் மட்டும் கவனம் செலுத்தினார். எனக்கும் அலுப்பாகிவிட்டது. மற்றவரை போல் தலையாட்ட என்னால் முடியவில்லை. அவர் சொல்வதில் மட்டும் உடன்பாடு எனக்கு இல்லை.
பதிலுக்கு நானும் அவர் பேச்சை நிறுத்தி எனது கருத்துக்காக இடைப்புகுத்துவதில் நியாயம் கேட்டேன், பல எடுத்துக்காட்டு கேள்விகளால். அதற்கு அவர் உடன்பட்டவராய் தெரியவில்லை. அன்று அவர் மௌனமாகி என்னிடமிருந்து அமைதியாகிவிட்டார். மறுநாள் நானும் விடாது அவரை நான் சில இயல்பான கேள்வி கேட்டேன். அவருக்கு அது பிடிக்கவில்லை போலும். என்னிடம் நீங்கள் அடிக்கடி இவ்வாறு கேள்வி கேட்பது எனக்கு பிடிக்காது என்று எனது நட்பை முறித்து கொள்வது போல் ஒரு முறை முறைத்தார். எனக்கோ அவர் மட்டும் பல கேள்விகள் விடைகள் மற்றவரிடம் கேட்கலாம், மற்றவர்களை தலையாட்டி பொம்மைகளாக ஆக்கிக் கொள்ளலாம். நான் மட்டும் இடைமறித்து கேட்டால் இப்படித்தானோ என்று கருதினேன். இந்த உலகத்தில் உள்ள சில வஞ்சகரையும் எண்ணி பார்த்தேன். இப்பொழுதுதான் புரிந்தது எனக்கு. உன்னைப்போல் நானும் அமைதியாகிவிட்டேன் ரிஷிகேஷ். மிகவும் சந்தோஷம். உண்மையை உணர்ந்தால் சரி. சிலர் அப்படித்தான் பால்ராஜ். நாம் ஒன்றும் செய்ய முடியாது. தான் பிடித்த முயலுக்கு தன் போக்கிற்கு ஏற்ப 3 கால் என்றுதான் கூறுவார்கள். தன் மனதால் மற்றவருடன் இணையவே மாட்டார்கள். அத்தகையோர் நட்பு கூடா நட்பு ஆகும். தக்க நேரம் கண்டபோது அதனை உடைத்து எரிந்து விடுவதே நம் பழக்க வழக்கத்திற்கும் மனநலத்திற்கும் ஏற்றது. மேலும் பால்ராஜ், நீ கண்டவர் சிறந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி, ஓய்வு பெற்றவராக இருந்தாலும் சரி, பல நூல்களை கற்றவராக இருந்தாலும் சரி, அத்தகையோர் செயல்பாடுகளை நோக்கும்போது அவர் நட்பு எவர் மனநலத்திற்கும் உகந்தது ஆகாது என்பது எனது கருத்து. நண்பா, மேலும் சொல்கிறேன் பால்ராஜ், உதட்டில் ஒன்றும் உள்ளே ஒன்றும் உடையவரின் நட்பு அஞ்சத்தக்கதாகும். பட்டறையில் வைத்து செம்மையாக்கினாலும் அத்தகையோர் நட்பு மட்டும் பயன் தராது. அதை நீ சிந்திக்க வேண்டும். வஞ்சிக்கும் அவா உடையவர் சிலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அத்தகையோர் நம்மிடம் மட்டும் உரையாடுவது என்பது தான் ஏதோ ஒரு வகை பாராட்டும் பயனும் கருதிதான் என்பதை நாம் உணர வேண்டும் பால்ராஜ். உன்னை போன்ற யதார்த்தவாதிகள் இதனை உணர வேண்டும். அத்தகையோரின் செயல் சொல் எப்பொழுதும் வெவ்வேறாகவே இருக்கும். அத்தகையோர் பேச்சுக்கு நாம் மட்டும் தலையாட்டி கொட்டினால் அவர் மீண்டும் நட்பினர் போல நயமொழிகளையெல்லாம் கூறி நம்மை அவர் பக்கம் வெகுவாக வசப்படுத்தி விடுவதுடன் தலையாட்டி பொம்மைகளாக்கியும் விடுவர். எச்சரிக்கை வேண்டும் நண்பா. மேலும் பால்ராஜ், அத்தகைய வஞ்சகர் சிலரை நாம் அடையாளம் காண வேண்டும். அத்தகைய வஞ்சகர்களின் சொல் பணிவு கூட தீங்கை நமக்கு ஏற்படுத்தி விடலாம். எவ்வாறு என்றால், ஒரு வில்லின் வளைவு தீமை பயப்பது போலத்தான். வஞ்சகரின் தொழுகையிலும் அழுகையிலும் நமக்கான பரிவை அவரிடமிருந்து எதிர்பார்க்கவே முடியாது கூடாது. நாம் திருப்பி கேள்வி கேட்டால் அதன் பொருட்டு இகழ்வாரை, அத்தகைய வஞ்சகரை நாம் சாகும் வரையில் கூட நினைத்து பார்க்கவே கூடாது. சரி, புரிந்ததா? புரிந்ததப்பா, வா போய் வருவோம். விடை பெற்றனர். எனது இக்கதை நிகழ்வு வழி முகத்தால் நட்பும் அகத்தால் பகையும் செய்து ஒழுகுபவராம் வஞ்சகரை அடையாளம் கண்டு தனித்து வாழ்வதே நம் போன்ற எளியவர்க்கு சிறந்தது. வாழ்க வளமுடன்.